கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அருகே கோயிலுக்கு பக்தர்களுடன் சென்று வந்த வேன் ஒன்று கட்டுப்பாட்டை இழந்து கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் அதில் பயணம் செய்த நெடுஞ்சாலைத்துறை வட்டாட்சியர் உட்பட 17 பேர் காயமடைந்தனர். 3 பேர் தீவிர சிகிச்சை பெற்று வரும் நிலையில் விபத்து குறித்து அஞ்சட்டி போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அடுத்த தளி உள்ளிட்ட பகுதிகளில் அதிகப்படியான பனிப்பொழிவால் வெள்ளை போர்த்தியது போன்று சாலை காட்சியளித்தது. இதனால் அவதியடைந்த வாகன ஓட்டிகள் வாகனங்களின் முகப்பு விளக்குகளை எரியவிட்டபடி வாகனங்களை ஓட்டிச் சென்றனர். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே விவசாய நிலத்தில் சட்டவிரோதமாக வைக்கப்பட்டிருந்த மின்வேலியில் சிக்கி விவசாயி உயிரிழந்தது கிராம மக்களிடையே சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து வழக்கு பதிந்த பெரியதச்சூர் போலீசார் சட்டவிரோதமாக மின்வேலி அமைத்த லட்சுமணன் என்பவரை கைது செய்தனர். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி 4 மணி சந்திப்பில் சாலையில் சுற்றித் திரிந்த மாடு ஒன்று முட்டியதில் பாதசாரி ஒருவர் படுகாயமடைந்தார். சாலையில் நடந்து சென்ற நபர் ஒருவரை பின்புறமாக மாடு ஒன்று முட்டி தூக்கியதில் அவர் தூக்கி வீசப்படும் சிசிடிவி காட்சி வைரலாகி வரும் நிலையில் துறை சார்ந்த அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வலுத்து வருகிறது. தமிழகத்தில் போலி வாக்காளர்களை வைத்து திமுக வெற்றி பெற்றது இனி நடைபெறாது என பாஜக மாநில செயற்குழு உறுப்பினர் வசந்தராஜன் தெரிவித்தார். கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் நடைபெற்ற புதிய நிர்வாகிகள் அறிமுக கூட்டத்தில் கலந்து கொண்ட பின்பு செய்தியாளர்களை சந்தித்த அவர் தமிழக மக்கள் திமுகவை வீட்டுக்கு அனுப்ப தயாராகிவிட்டதாக பேட்டியளித்தார். டெத் ஆகியிருப்பாங்க, ஊர் விட்டு போயிருப்பாங்க, அவங்களுக்கு போலியான வாக்குகளை எல்லாம் பதிவு வைக்க முடியும். டபுள் என்ட்ரியே ஒரு தொகுதியில 12,000 பேர் இருக்கு. நிறைய தொகுதியில 1000 ஓட்டு, 2000 ஓட்டு, 500 ஓட்டு இப்படி எல்லாம் வெற்றி பெற்றிருக்காங்க. திராவிட முன்னேற்ற கழகம் பல ஆயிரம் ஓட்டுகளை ஒவ்வொரு தொகுதியிலும் போலி வாக்காளர்களை இந்த 20 வருஷம் சேர்த்து வைத்திருக்காங்க. இப்படியே வெற்றி பெறலான்ற ஒரு கனவுல இருந்திருக்காங்க. அவங்களுக்கு ஒரு சமுட்டி அடியை போல இந்த SIR வந்திருக்கிறது. நிச்சயமாக ஜனநாயகத்தை வலு சேர்க்கும். பாரதிய ஜனதா கட்சி இந்த SIR-ஐ ஆதரிக்கிறது. சரியான வாக்காளர்கள் பட்டியலை தீர்மானம் பண்ணணும். அதுதான் ஜனநாயகத்தோடைய வலிமை சேர்க்கும். கோவையில் CITU மாநில மாநாடு நவம்பர் 6 தொடங்க உள்ளதாக CITU தலைவர்கள் தெரிவித்தனர். கோவை பத்திரிகையாளர்கள் மன்றத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மாநில துணைத் தலைவர் சந்திரன், வரவேற்பு குழு தலைவர் பத்மநாபன், மாவட்ட தலைவர் மனோகரன், மாவட்ட செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி, மாவட்ட பொருளாளர் வேலுச்சாமி ஆகியோர் மாநாட்டு முக்கியத்துவம் குறித்து கூட்டாக பேட்டியளித்தனர். தமிழகம் முழுவதும் 700க்கும் மேற்பட்ட தொழிற்சங்க அமைப்புகளுக்கு தலைமை தாங்கி நடத்தக்கூடிய இந்திய தொழிற்சங்க மையம் CITU தனது 16வது மாநில மாநாட்டை நவம்பர் மாதம் 6ஆம் தேதி துவங்கி 9ஆம் தேதி வரை கோவை மாநகரில் SNR அரங்கத்தில் நடத்த இருக்கிறோம். 1970ஆம் ஆண்டு துவங்கப்பட்ட CITU இன்றைக்கு 55 ஆண்டுகளை நிறைவு செய்து கடந்த காலங்களில் 42 ஆண்டுகளுக்கு முன்னால் தனது 4வது மாநில மாநாட்டை கோவையிலே நடத்தியது. அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கு 16வது மாநில மாநாட்டை கோவையிலே நாங்கள் நடத்த இருக்கிறோம். சேலம் மாவட்டம் சங்ககிரி அருகே 1991, 1992ஆம் ஆண்டு அரசு பள்ளியில் 10ஆம் வகுப்பு பயின்ற முன்னாள் மாணவ மாணவிகள் ஒன்றிணைந்து பள்ளி வளாகத்தில் 10 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கலையரங்கம் கட்டி திறந்து வைத்தனர். இதைத் தொடர்ந்து பள்ளியில் பயின்ற முன்னாள் மாணவ மாணவிகள் சந்திப்பு, திருவள்ளுவர் சிலை திறப்பு, கல்வெட்டு திறப்பு உள்ளிட்ட 50 விழா சிறப்பாக நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் திட்டக்குடியில் உள்ள தனியார் மண்டபத்தில் கடலூர் மேற்கு மாவட்ட பாஜக ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. மேற்கு மாவட்ட தலைவர் தமிழழகன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆலோசனை கூட்டத்தில் கடந்த மாதம் கடுதூர் கிராமத்தில் விவசாய பணியில் ஈடுபட்டிருந்த போது மின்னல் தாக்கி உயிரிழந்த 4 பெண்கள் குடும்பத்தினருக்கு போதிய இழப்பீடு வழங்க கோரி வருகிற 9ஆம் தேதி பாஜக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற உள்ளதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி அடுத்த கன்னி தமிழ்நாடு கிராமத்தில் அமைந்துள்ள சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் மகா கும்பாபிஷேகம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு ஆரோகரா என்ற பக்த கோஷத்துடன் சுவாமி தரிசனம் செய்தனர். புதுக்கோட்டை மாவட்ட பாஜக அமைப்பு சாரா தொழில் பிரிவு சார்பில் மாநில மாவட்ட நிர்வாகிகள் பயிலிறங்க கூட்டம் தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது. மாநில அமைப்பாளர் G. ராதாகிருஷ்ணன் தலைமையில் நடைபெற்ற இந்த பயிலிறங்க கூட்டத்தில்
அமைப்பு சாரா தொழில்கள் செய்யும் பல லட்சம் மக்களை ஒருங்கிணைக்கவும் அவர்களுக்கு மத்திய அரசின் 200க்கும் மேற்பட்ட நலத்திட்டங்களை பெற்றுத்தரவும் நிர்வாகிகள் செயல்பட வேண்டிய அவசியத்தை பற்றியும் எடுத்துக் கூறினார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்க்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.